Hello students, welcome back to Vengadation Maths Academy. This is 9th Mathematics, Chapter 1 Set Language, Exercise 1.4. Exercise 1.4ல நம்ம பார்க்க போறது இரண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். First one, commutative property of union and intersection of the sets. Second one, the associative property of union and intersection of the sets. இது இரண்டுமே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 9th தெரியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செட் பி கியூ ஆர் அண்ட் எஸ் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் P யூனியன் Q யூனியன் R இது போல கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்? பிராக்கெட்டை பார்க்கணும். ஓகேயா? P யூனியன் Q அதாவது செட் P அண்ட் Qவோட சேர்ப்பு கணம். சரி, சேர்த்து எழுதிடலாமா? என்னென்ன இருக்கு? 1 2 3 5 7 9 and 11 எழுதிக்கலாமா? P யூனியன் Q ஈக்குவல் டு 1 2 3 5 7 9 and 11. இப்போ நீங்கள் ஃபைன் பண்ண P யூனியன் Qவை எதோட சேர்க்கணும்? ஆரோட. ஆரில் என்னென்ன இருக்குது? 3 4 5 7 9. ஆல்ரெடி 3 5 7 9லாம் இருக்குது. என்ன மட்டும் இல்லை? 4 மட்டும் இல்லை. ஸோ அதையும் சேர்த்து எழுதணும். எழுதிடலாமா? P யூனியன் Q யூனியன் R ஈக்குவல் டு 1 2 3 3க்கு அடுத்து இந்த 4 போடணும். 4 5 7 9 and 11. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாட் இஸ் P இன்டர்செக்ஷன் Q? அதாவது செட் Pக்கும் Qக்கும் காமன் என்னென்ன இருக்கு? செட் Pயில் 1 2 5 7 9 இருக்கு. Qவில் 2 3 5 9 11 இருக்கு. ரெண்டுலையுமே என்ன காமனாக இருக்கு? ரெண்டுலையுமே 2 இருக்கு, ரெண்டுலையுமே 5 இருக்கு. எழுதிக்கலாமா? P இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு 2,5. அடுத்து P இன்டர்செக்ஷன் Qவோட செட் Sக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இன்டர்செக்ஷன் S ஈக்குவல் டு P இன்டர்செக்ஷன் Qவில் என்னென்ன இருக்கு? 2,5. Sல என்னென்ன இருக்கு? 2 3 4 5 8. அப்போ ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்கு? 2,5. எழுதிக்கலாமா? therefore P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S ஈக்குவல் டு 2,5. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? Q இன்டர்செக்ஷன் Sஐ பார்க்கணும். அதாவது Qக்கும் Sக்கும் காமன். Qவில் 2 3 5 9 11 இருக்கு. Sல 2 3 4 5 8 இருக்கு. ரெண்டுலையும் என்ன காமனாக இருக்கு? இங்கேயும் 2 3 5 இருக்கு, இங்கேயும் 2 3 5 இருக்கு. எழுதிக்கலாமா? Q இன்டர்செக்ஷன் S ஈக்குவல் டு 2 3 and 5. அடுத்து Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. இப்போ இந்த 2 3 5ஓட செட் ஆரை கம்பேர் பண்ணணும். ஆரில் என்னென்ன இருக்கு? 3 4 5 7 9. அப்போ ரெண்டுல என்ன காமனாக இருக்கு? 3 and 5. எழுதிக்கலாமா? therefore Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R ஈக்குவல் டு 3,5. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டெஸ்ட் ஃபார் த commutative property of union and intersection of the sets. இதில் 2 sets P and Q கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு commutative property of union and intersection of the sets எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு commutative property of union of the sets எப்படி எழுதுவாங்க? P union Q ஈக்குவல் டு Q union P. அடுத்ததா commutative property of intersection of the sets எப்படி எழுதுவாங்க?
P intersection Q equal to Q intersection P. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்பர் சிஸ்டமில் வந்து ரியல் நம்பர்ஸ் தான் ஹையஸ்ட் சிஸ்டம். ஓகேயா, இப்போ ரியல் நம்பர்ஸை ரெண்டு சப்டிவிஷனாக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க? ரேஷ்னல் அண்டு இர்ரேஷ்னல். இர்ரேஷ்னல் வந்து ஃபர்தராக பிரிக்க முடியாது, ரேஷ்னலில் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ரேஷ்னல் கீழே தான் வந்து இன்டீஜர்ஸ், அதுக்கு கீழே ஹோல் நம்பர், அதற்கு கீழே நேச்சுரல் நம்பர். இதுதான் நம்பர் சிஸ்டமோடைய கான்செப்ட். ஓகேயா, இப்போ நம்ம எடுத்துக்கிறது ரியல் நம்பர் அண்டு ரேஷனல் நம்பர். இப்போ இதை ரியல் நம்பர் ஆரை கன்சிடர் பண்ணிங்கன்னா ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது இந்த ரியல் நம்பரோட சப்செட். ஓகேயா, ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி யூனியனையும் இன்டர்செக்ஷனையும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு யூனியனுக்கு இது செட் P, இது செட் Q. இப்போ P யூனியன் Q எப்படி ஷேட் பண்ணுவீங்க? யூனியன்னா ரெண்டையுமே சேர்த்து தான் ஷேட் பண்ணுவோம் இல்லையா? இது P யூனியன் Qக்கும் பொருந்தும், Q யூனியன் Pக்கும் பொருந்தும். ஸோ P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P ஈக்குவல் டு P. அதே போல் இது செட் P ரியல் நம்பர், இது செட் Q. நவ் வாட் இஸ் P இன்டர்செக்ஷன் Q? அதாவது Pக்கு Qக்கு என்ன காமன்னா Q மட்டும்தான் காமனாக இருக்கும். ஏன்னா Qக்குள்ள இருக்க P மட்டும்தான் Qவோட காமனாக இருக்கும். ஸோ P இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு Q. நவ் யூசிங் தீஸ் வென் டயக்ராம்ஸ் we have P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P equal to set P. Also P intersection Q equal to Q intersection P equal to Q. ஓகே, அடுத்ததா தேர்ட் கொஸ்டின். இதுலேயும் செட் A, B and C கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாமா? Let the three sets be A, B and C. So A union B union C equal to A union B union C. Okay, first left hand side LHSல என்ன bracketல இருக்கு? B union C. B union C அப்படின்னு என்ன அர்த்தம்? பியையும் சியையும் சேர்ப்புக்கு நம்ம எழுதணும், அதாவது சேர்த்து எழுதணும். எழுதிடலாமா? செட் பியில் வந்து MNQST இருக்கு, சியில் வந்து MNPQS இருக்கு. ரெண்டையும் சேர்த்து என்ன கிடைக்கும்? MNPQS and T. ஓகே, அடுத்ததா A யூனியன் B யூனியன் C, அதாவது ஏயோட B யூனியன் சியை சேர்க்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? PQRS. ஆல்ரெடி இங்கே PQS இருக்கு, R இல்லை, அப்போ R மட்டும் சேர்க்கணும். சேர்த்துக்கலாமா? MNPQRS and T. இது வந்து LHS. இதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் பிராக்கெட் என்ன இருக்குது? A யூனியன் B. என்ன செய்யணும்? ஏயும் பியையும் சேர்ப்புக்கு நம்ம எழுதணும். எழுதிடலாமா? செட் ஏயில் PQRS இருக்கு, பியில் MNQST. ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. MN. அடுத்து இந்த P எடுத்துக்கலாம். PQRS and T. ஓகே, அடுத்ததா A யூனியன் B யூனியன் C. இப்போ A யூனியன் B ஃபைன் பண்ணியிருக்கோம், இதோட C-யை சேர்க்கணும். C-ல என்னென்ன இருக்கு? MNPQS. இது ஆல்ரெடி
MNPQS இங்கே இருக்குது. ஸோ A யூனியன் B யூனியன் Cங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதையே எழுதிடலாமா? MNPQRST. இது ரைட் ஹேண்ட் சைடு 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1 and 2 செக் பண்ணுங்கள். இதுவும் MNPQRST இருக்குது, இங்கேயும் MNPQRST இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get A union B union C is equal to A union B union C. Thus it is verified. Okay, அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. இதுலேயும் செட் A, B and C கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வெரிஃபை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாமா? லெட் A, B and C be 3 sets, then A intersection B intersection C equal to A intersection B intersection C. Okay, first left hand side LHSல பிராக்கெட்ல என்ன இருக்குது? B intersection C, அதாவது Bக்கும் Cக்கும் காமன். என்ன காமனாக இருக்குது? இங்கே ரூட் 2 இருக்குது, இங்கே ரூட் 2 இல்லை. ரெண்டுலேயுமே ரூட் 3 இருக்குது, ரெண்டுலேயுமே ரூட் 5 இருக்குது. ஓகே, அடுத்து A intersection B intersection C ஈக்குவல் டு, இப்போ செட் ஏக்கும் B intersection Cக்கும் காமன். ஏல என்ன இருக்குது? -11, ரூட் 2, ரூட் 5 and 7. B intersection Cயில் ரூட் 3 and ரூட் 5. இப்போ என்ன காமனாக இருக்குது? ரெண்டுலேயுமே ரூட் 5 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ A intersection B intersection C ஈக்குவல் டு ரூட் 5. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் 1 எடுத்துக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு RHS பிராக்கெட் என்ன இருக்குது? A intersection B. இப்போ ஏக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஏயில் வந்து -11, ரூட் 2, ரூட் 5, 7 இருக்கு. பியில் வந்து ரூட் 3, ரூட் 5, 6, 13 இருக்கு. ரெண்டுக்கு என்ன இன்டர்செக்ஷன், அதாவது காமன் என்ன இருக்கு? ரெண்டுலேயுமே ரூட் 5 மட்டும்தான் காமன். ஸோ A intersection B equal root 5. Now A intersection B intersection C equal to, இப்போ A intersection B root 5 இருக்கு, இதே root 5 Cயில் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ A intersection B intersection C equal to root 5. இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கு? A intersection B intersection C equal to root 5. Also A intersection B intersection C equal to root 5. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ from 1 and 2 we get A intersection B intersection C equal to A intersection B intersection C. Thus it is verified. Okay, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செட் A, B and C கொடுத்துருக்காங்க. பட் A and B செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? C போல் இதையும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாமா? ஃபஸ்ட்டு செட் A ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? x such that x equal 2 power n. இந்த n எதில் எடுத்திருக்காங்க? belongs to W, அதாவது ஹோல் நம்பர். எது வரைக்கும் எடுத்துக்கணும்? less than 4, அதாவது 0, 1, 2, 3 வரைக்கும் எடுத்துக்கணும். Now put n equal to 0, we get 2 power 0. So anything power 0 equal to 1. Then 2 power 1 equal to 2, 2 power 2 equal to 4, 2 power 3 equal to 8. Okay,
அடுத்து set b equal to x such that x equal to 2 int n. இங்கே பவரில் போட்டிருந்தாங்க, இங்கே மல்டிப்ளை பண்ணுறாங்க. n எதில் எடுத்துக்காங்க? நேச்சுரல் நம்பர். எது வரைக்கும் எடுத்துக்கணும்? less than or equal to 4. Therefore n equal to 1, 2, 3, 4. Now put n equal to 1, we get 2 into 1, 2. n equal to 2, 2 2s are 4. n equal to 3, 2 3s are 6. n equal to 4, 2 4s are 8. ஓகே, அடுத்தது c ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. set c equal to 0, 1, 2, 5 and 6. ஓகே, இப்போ என்ன வெரிஃபை பண்ணோம்? the associative property of intersection of sets. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாமா? a intersection bracketல b intersection c equal to a intersection b intersection c. First left hand side LHS. What is b intersection c? அதாவது bலையும் cலையும் என்னென்ன காமனாக இருக்குது? இப்போ bல 2 இருக்குது, cலையும் 2 இருக்குது. அதே போல் bல 6 இருக்குது, cலையும் 6 இருக்குது. ஸோ b intersection c equal to 2, 6. அடுத்ததா a intersection b intersection c. இப்போ aக்கும் b intersection cக்கும் காமன் பார்க்கணும். இப்போ a என்னென்ன இருக்கு? 1, 2, 4, 8. b intersection cல 2, 6. அப்போ ரெண்டுல என்ன காமனாக இருக்கு? only 2. ஸோ a intersection b intersection c equal to 2. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இதை 1 எடுத்துக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் RHS. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு, இப்போ ஏக்கும் பிக்கு என்ன காமனாக இருக்குது? ஏயில் 2 இருக்குது, பிலையும் 2 இருக்குது, ஏயில் 4 இருக்குது, பிலையும் 4 இருக்குது, ஏயில் 8 இருக்குது, பிலையும் 8 இருக்குது. ஸோ a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 2, 4, 8. ஓகே, நவ் a intersection b intersection c equal to, இப்போ a intersection b என்ன இருக்கு? 2, 4, 8. set c ல என்ன இருக்கு? 0, 1, 2, 5, 6. இப்போ ரெண்டுக்கு காமன் என்ன இருக்கு? ரெண்டுலையுமே 2 இருக்கு, வேற எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ a intersection b intersection c equal to 2. இது RHS 2ன்னு எடுத்துக்கலாம். From 1 and 2, we get, இப்போ 1 and 2 செக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கு? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. therefore a intersection b intersection c equal to a intersection b intersection c. Thus it is verified. Okay.